என்னங்க இப்படி திரும்ப இழைச்சு போயிட்டீங்க? இழைச்சிட்டனா? உமா நல்லா தானே சமைச்சு கொடுத்தா. உமாவா? இது டெய்லி உப்புமா சாப்பிட்டு தான் இழைச்சு போயிட்டேன். நீ என்னமா லண்டனுக்கு போயிட்டு வந்தா ஒரு மினிஸ் கட்டு ஒரு சீவ்லெஸ் போட்டு கண்ணாடி கையில சுத்தி வரும்னு பார்த்தா புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். ஆசாசே நம்ம ட்ரெடிஷனல் உடுப்பை போட்டுட்டு யூரோப்ல ஒரு ரீல் செய்யலான்னு பார்த்தா டைம் ஆச்சுன்னு சொல்லி அவசரமா கிளம்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி சரி, யூரோப் டூர்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இழைச்சு போயிட்டேன். அரையும் குறையமா அவதிபதியமா சாப்பிட்டது எங்களுக்கு தானே தெரியும். என்னடி வாயில பியானோ வச்சுக்கிறேன். தங்குற ஹோட்டல் எது சுமாரா தான் இருந்துச்சு. ஏர்போர்ட் ஹோட்டல்ல இருந்து சிட்டி சென்டர் போறதுக்குள்ள தடுப்பணி பண்ணுங்க இருந்த குழந்தையா பிறந்துரும் போல அவ்வளவு நேரம் டிராவல் பண்றாங்க. ஏன்டி சிட்டி சென்டர்லாம் ஹோட்டல்ஸே இல்லையா? நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் விட்டு ஏதோ ஒரு தூரமா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. கிட்ட ஒரு டூர்னு சொன்னாங்க. ஆனா அதுலயும் சுத்தி பார்க்க வச்சு ஷாப்பிங்கும் பண்ண வச்சு ரொம்ப இடத்துல இறங்கி விடலங்க. பஸ்ல இருந்தே காட்டிட்டாங்க டைம் ஆச்சுன்னு. சிட்டி சென்டர்ல தங்க வச்சிருந்தா அங்கேயே நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. நல்லா நிதானமா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணிருப்போம். என்னடா ஹோட்டல் இவ்வளவு தூரமா இருக்குன்னு கேட்டதுக்கே கொடுத்தாங்க பாருங்க ஒரு டிஸ்ட். அடுத்த நாளே லண்டன், பாரிஸ், ஜூரிக் ஹோட்டல் எல்லாமே ஏர்போர்ட் பக்கத்துல கொடுத்துட்டாங்க. அதனாலே ஆம்ஸ்டர்டாம், பிரசல்ஸ் எல்லாம் டைமே பத்தல போங்க. சாப்பாடுலாம் எப்படி வச்சு உளுத்து கட்டிருப்பியே? சாப்பாடுலாம் அங்க சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இவங்க எங்க கண்ணுல கட்டின சாப்பாடுலாம் அவ்வளவு சூப்பராவே இல்ல. தூரத்துல ஹோட்டல் வச்சு விட்டு அதை மறைக்கிறதுக்கு டின்னர் கவர் பண்ணாங்க. பைத்தியம் பிடிச்ச குழந்தைக்கு வைத்தியம் பார்க்காத மாதிரி 8 மணி நேரத்துல அதுலயே ஷாப்பிங் பண்ணிக்கிறாங்க, அதுலயே சுத்தி காட்டிக்கிறாங்க, அதுலயே சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க. யோ அவசரமா எங்க போனோம்னு எங்களுக்கே தெரியல. போகும்போது ரெமோ விக்கிற மாதிரி போனோம், வரும்போது சேது விக்கிற மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க. இதுல ரிவ்யூ கேக்குறாங்க எப்படி இருந்துச்சுன்னு. வயிற்றுச்சல் எல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொல்றாங்க. இம்மட்டும் இல்லமா, உன்ன மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வெங்காயத்தை மாட்டிக்கிறாங்க. வெங்காயமா? ஆமா, வெங்காயம் பார்க்கதான் வெளியே அப்படி இருக்கும். உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. அடுத்த டூருக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா? அடுத்த யூரோப் டூருக்கு போறதா இருந்துச்சுன்னா ஃபேமஸ் வேர்ல்ட் டூர் கொடுக்குற இத்தாலி வித் ஸ்வீஸ் மாதிரி தான் போகணும். 4 ஊர்ல 4 நைட் இல்ல குவாலிட்டியா சிட்டி சென்டர்ல முக்கியமா சைட் சீயிங்லாம் பேக்கேஜ்ல இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. மலேசியால பெஸ்ட் பிரைஸ். அது மட்டும் இல்ல லைஃப்ல ஒரு தடவையாச்சும் நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு 10 ல இருந்து 20 டிகிரி குளிர்ல டார்ச்சர் ஆகாம பெஸ்ட் டைம்ல ஸ்காண்டினேவியாவும் சேர்த்து க்ரூஸ் இந்தியா சவாரி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேமஸ் வேர்ல்ட் டூர் கம்பெனினால மட்டும் தான் கொடுக்க முடியும். அடேங்கப்பா, அடக்கி வச்சதா இறக்கி வச்சத போல சொன்னீங்க. என்ன தடி நெஞ்சுக்குள்ள பாரத்தங்க. இந்த செம்மையான பேக்கேஜ் உங்களுக்கு வேணுமா? அப்படின்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நம்ம ஃபேமஸ் வேர்ல்ட் டூருக்கு உடனே புலனம் பண்ணுங்க. மலேசியால மட்டும் இல்லங்க, சிங்கப்பூர்லயும் பிரான்ச் இருக்கு. உடனே கால் பண்ணுங்க. ஃபேமஸ் வேர்ல்ட் டூர்.